அதுல வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுல இருந்தே 4 or 3 மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அதுல இருந்து மட்டும்தான் வந்து கேட்கறாங்க. ஏன்னா அதுதான் பேசிக்ஸ். அதுல ஐசோமெரிசம் இருக்கும். இந்த இயரே 2025 2 கொஸ்டின்ஸ் 2 and 3 கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த சாப்டர்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஈவன் கொஞ்சம் டெப்தா படிக்கணும். நம்ம என்சிஆர்டியை மட்டும் படிச்சா கண்டிப்பா போதாது. என்சிஆர்டில இருந்து கொஞ்சம் புக் ரீடிங் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் நம்ம படிச்சா மட்டும்தான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால 4 to 3 கொஸ்டின்ஸ்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு இஃப் யூ டேக் மேக்ஸிமம் 16 அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் அரவுண்ட் 12 to 16 மார்க்ஸ் உங்களுக்கு ஒரு சாப்டர்ல இருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த சாப்டர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான சாப்டர். அந்த சாப்டர் நீங்க வந்து நல்லா கவனமா படிச்சா மட்டும்தான் டக்குனு அந்த மார்க் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ என்கிட்ட நான் கேட்டீங்க அப்படின்னா நம்ம பேசிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு நம்ம வந்து நமக்கு இம்பார்ட்டன்டான சாப்டர்லாம் படிக்காம ஜஸ்ட் பேசிக்ஸ் பேசிக்கான ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை மட்டும் நம்மளால படிச்சுட்டு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமோட சொல்யூஷன்ஸ் நம்மளால எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட மேஜிக்கே. நீங்க பேசிக்ஸை கிளியரா படிச்சிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமா இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ த ஐடியா இஸ் இஃப் யூர் ஒரு ஆர்கானிக் கொஸ்டின் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் ஓரியன்டா இருக்கும். ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ணிடலாம். ஈவன் உங்களுக்கு அது என்னன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கீவேர்டுக்கும் அந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்கதே நீங்க பாத்தீங்கன்னா சில ஸ்ட்ரக்சரே தப்பா இருக்கும். அந்த மாதிரி காம்பவுண்டே ஃபார்ம் ஆகாது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். அதெல்லாம் டக்குன்னு எலிமினேட் பண்ணிட்டோம்னா 2 தான் இருக்கும். நல்லா கீனா யோசிச்சு பார்த்தோம்னா we will get the answer. ஓகே. ஸோ அதனால ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி 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 ஈஸியஸ்ட் ஒன். அதனால நீங்க பேசிக்ஸை படிச்சிட்டோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணிடலாம். அதே பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில என்ன ப்ராப்ளம் வரும்னா நீங்க வந்து அந்த ஃபார்முலா தெரியலன்னா அந்த இடத்துல ஒன்றும் பண்ணவே முடியாது. இஃப் யூ டசன்ட் நோ த ஃபார்முலா யூ வில் பி அவுட். ஓகே. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் அந்த இடத்துல வேலையே பண்ண முடியும். அப்பதான் அந்த ஃபார்முலால போய் அந்த டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஆனா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு ஃபார்முலா தெரியல, உங்களுக்கு என்ன வேலை அது போகும்னு தெரியல, ஆனா உங்களுக்கு பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ ஃப்ரம் கெட்டிங் த மார்க். ஓகே. ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிப்பட்டது. எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான காம்பவுண்டா இருந்தாலும் அது சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மூலியமா தான் அவ்வளோ பெரிய காம்பவுண்டா வந்திருக்கும். ஓகே. ஸோ அதனால ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் அ வெரி வெரி easiest subject if you start from the basics. If you know the basics very clearly, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் அவங்களால ஈஸியா எலிமினேட் பண்ணி டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் ஏன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை பத்தி ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன் அப்படின்னா ஒரு பெரிய ரியாக்ஷன் கொடுத்தாலும் உங்களால அந்த ரியாக்ஷன் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது நீங்க யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு இது தெரியணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் ஆக்சிடேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஒரு ஸ்பீஷீஸ் வந்து ஆக்சிடேஷன் பண்ணுது, அந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்குது அப்படின்னா என்ன அங்க நடந்திருக்கு அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அவங்க கிட்ட இருந்து எலக்ட்ரான் வெளியில போயிருக்கணும். ஓகே. அந்த பர்சன் ஆக்சிடேஷன் பண்றாங்க, அங்க ஆக்சிடேஷன் தான் நடக்குது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா அங்க இருந்து எலக்ட்ரான் வெளியில போயிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சிடேஷன் நடந்திருக்குன்னு சொல்லுவோம். ஓகே. யோகேஷ் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் போன தடவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இதுல ஜாயின் ஆயிருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க டக்குன்னு. ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது. டாபிக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகே. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிடேஷன் அப்படின்னாலே எலக்ட்ரான் லாஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்ப லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது அப்படின்னா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின் என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா அந்த மீடியத்துல ஒரு எலக்ட்ரான் வெளியில வருது அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க அந்த எலக்ட்ரானை வாங்குறதுக்கும் அங்க இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே. பேங்க் உங்களுக்கு சும்மா லோன் கொடுக்காது. எப்பதான் உங்களுக்கு பேங்க்ல இருந்து லோன் கிடைக்கும், எப்போ உங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க சொல்லி எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இதுக்காக எனக்கு வேணும் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்றப்பதானே நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்க. சும்மா கொடுப்பாங்களா? இல்ல. அந்த மாதிரி எப்பெல்லாம் ஒருத்தவங்களுக்கு எலக்ட்ரான் தேவையோ அப்பதான் இங்க இருந்து எலக்ட்ரான் வெளியில போகும். ஓகே. இப்படிதான் ரியாக்ஷன் ஒரு மீடியம்ல ஒரு ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்குன்னா இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். ஓகே. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட்
லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். செகண்ட் ஒன், இதே ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றப்போ கெயின் ஆஃப் கெயின் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்ன ஆகும் அப்படின்னா கெயின் ஆகும், ஆக்சிஜன் ஆட் ஆகும். இதே ஒண்ணு அவங்க கிட்ட இருந்து எலக்ட்ரான் வெளியில போகணும், இல்லைன்னா அவங்க கிட்ட எக்ஸஸா ஆக்சிஜன் வரணும். ஸோ இதை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சிஜன் கெயின் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ROH இருக்கும். திஸ் இஸ் யுவர் ஆல்கஹால். இந்த ஆல்கஹாலுக்கு ஆக்சிடேஷன் நடந்தா என்ன ஆகும் மாதிரி உங்க போர்டு எக்ஸாம் பேப்பர்லயே இதை வந்து இந்த பம்பார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். வாட் ஹேப்பன்ஸ், இந்த இடத்துல ஒரே ஒரு O மட்டும் போட்டுப்பாங்க, போட்டு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும், ஆல்டிஹைடு வந்திருக்கும். மறுபடியும் இதுக்கு வந்து ஒரு O போட்டிருப்பாங்க, அதுதான் ஆக்சிடேஷன். மறுபடியும் இது என்ன கொடுக்கும், ஆசிட் கொடுக்கும். இது அப்படியே எழுதிக்கோங்க, திஸ் இஸ் த ஆக்சிடேஷன் சார்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால் gives aldehyde, aldehyde ஓட ஆக்சிடேஷன் gives acid. ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சிடேஷன் நடந்து 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 இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ்ல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கேயும் ஆக்சிடேஷன் வந்திருக்கு, ஏன்னா இங்க இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் O. மேம் அப்போ இங்கேயும் ஒரு O தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. பட் நீங்க இந்த இடத்துல O பாக்குறப்ப ரெண்டு பாண்டால அட்டாச் ஆயிருக்க ஓவா தான் இங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க 1 2 3 3 O இருக்கு. ஆனா நீங்க இதுக்கெல்லாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சு பாத்தீங்க அப்படின்னா இட் வில் பி கோ டவுன். ஓகே, ஸோ கெயின் ஆஃப் ஆக்சிஜன். Next, third one is loss of removal of hydrogen னு சொல்லுவாங்க. removal of hydrogen. இப்போ இங்க நீங்க நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே நீங்க நல்லா கிளியரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் நான் எதை சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்க ஹைட்ரஜனோட கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும் மேம். ஆனா இங்க ஹைட்ரஜன் கவுண்ட் அப்படியே தானே இருக்கு, இங்க டிக்ரீஸே ஆகலையே. நீங்க அப்ப எதை வந்து இதோட ஹைட்ரஜன் கவுண்ட் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் நீங்க காம்ப்ளெக்ஸா இன்னும் நீங்க பெரிய ரியாக்ஷன் போனீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் ஆட் ஆக வேண்டிய இடத்துல ஹைட்ரஜன் கூட ஆட் ஆகலாம். ஆனா இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஆட் ஆகாம ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு ரெடக்ஷன் நடத்துறப்போ உங்களுக்கு நான் இந்த ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். ஏன்னா ஒரு ஹைட்ரஜனை வெளியில எடுத்துட்டு ஆக்சிஜன் உள்ளுக்குள்ள வரும். ஓகே, ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, இது நீங்க எப்படி மெமரைஸ் பண்ண முடியுமோ மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஈஸியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா LOEன்னு சொல்லுவாங்க, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். LOE மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம பெருசா எதுவுமே இது பண்ண தேவையில்ல. இது ரெண்டுமே வந்து அவ்வளோவா சிக்னிஃபிகண்டா நீங்க நீட் பேசிஸ்ல அவ்வளோ பெருசா இதை நீங்க படிக்க மாட்டீங்க. உங்களுக்கு இந்த கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ LOE, லியோ நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ லோய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ ஃபார் ரெடக்ஷன். இப்போ ரெடக்ஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த சார்ட் அப்படியே உல்டாவா மாறும். பார்க்கலாம். லெட்ஸ் see reduction. ரெடக்ஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பதிலா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க எப்படி போடுவீங்க இதை, இந்த ஆரோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா இட் இஸ் கம்மிங் டுவார்ட்ஸ் செல்ஃப். ஓகே, நெக்ஸ்ட் கெயின் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறதுல அப்படியே தலைகீழா போடுங்க, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, இந்த லைன் நான் என்ன போட்டிருக்கேன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். நான் இப்போ ஆக்சிஜனை எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ரெடக்ஷன் பண்ணணும். ரெடக்ஷன் பண்ணேன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ஆசிட்ல இருந்து ஆல்டிஹைட் கிடைச்சோம், ஆல்டிஹைட்ல இருந்து ஆல்கஹால் கிடைச்சோம். திஸ் இஸ் ரெடக்ஷன். புரியுதா? அப்ப இங்க நீங்க பாருங்க, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், 2 ஆக்சிஜனா இருந்தது ஒரு ஆக்சிஜன் ஆயிடுச்சு, ஒரு ஆக்சிஜனா இருக்கிறதுல மறுபடியும் 2 ஆக்சிஜன் போய் ஒரு ஆக்சிஜனா வந்துருச்சு. ஓகே, வண்டர்ஃபுல். சரவணா இஸ் ஆல்சோ ஜாயின்ட். லெட்ஸ் see ஜோஷ்வா ஜாயின் பண்றாங்களான்னு பார்க்கலாம்.
லஞ்ச் டைம் டின்னர் டைம்னால கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்ல கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம், கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இஃப் இட் இஸ் oxidation, it is loss of electron. So Loy and Goi together ruling the entire chemistry. Okay, this Loy and Goi is ruling the entire organic chemistry. இவங்க தான் ரூல் பண்றாங்க. இந்த ஐடியா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் மேல இருந்து இப்படி ஆகுதுன்னா நீங்க உடனே கண்டுபிடிச்சிருவீங்க அவங்க ஆக்சிடேஷன் நடந்திருக்கா ரெடக்ஷன் நடந்திருக்கா அப்படிங்கறத நீங்க டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஓகே, so here gain of electron, removal of oxygen, and then here it is addition of hydrogen. Okay, this addition of hydrogen. So ஒரு தடவை நல்லா இது பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா put it down in your chats. I'm waiting to see your chats. If it is clear, put yes ma'am. If it is not clear, just put ma'am நான் இப்பதான் வந்திருக்கேன் எனக்கு புரியல நீங்க கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னா கூட just put down. Ma'am, can you repeat the reaction and explain with the Goi and Loy? Okay, it's Nikita's comment. And what about others? யோகேஷ் அண்ட் சரவணா, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் நீங்க போடுங்க, ஒரேடியா சேர்த்து நான் சொல்லிடுறேன். சேம் மேம். ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் படிக்கிறோம். நீங்க கெமிஸ்ட்ரியில எவ்வளோ பெரிய காம்பவுண்ட் எவ்வளோ பெரிய மாலிகுல் எடுத்துக்கிட்டாலும் முதல்ல பார்த்த உடனே தெரியணும் ஆக்சிடேஷன் நடக்குதா ரெடக்ஷன் நடக்குதா, இல்லை அங்கே என்னதான் நடக்குது, எப்படி இந்த ப்ராடக்ட் இப்படி மாறுது, ஏன் இது நடக்குது அப்படிங்கறது நமக்கு தெரியணும். அதுக்காக தான் திஸ் இஸ் வெரி 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 பேசிக் திங். அதனால தான் இந்த பேசிக் திங்கை எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ ஒரு ஸ்பீஷிஸ் நான் ஆக்சிடேஷன் பண்றேன் அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஒன்று எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கணும், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அவங்க கிட்ட இருந்து எலக்ட்ரான் வெளியில போயிருக்கணும். அப்படி வெளியில போச்சு அப்படின்னா தான் அங்க ஆக்சிடேஷன் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெடக்ஷன் அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரான் அவங்க வாங்கி இருக்கணும், ஒருத்தன் கொடுத்துருக்கணும் இன்னொருத்தன் வாங்கி இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஆக்சிடேஷன் அண்ட் ரெடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம் டு திஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ல நான் வந்து உங்களுக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வச்சு நான் சொல்லல, நான் அந்த எக்ஸாம்பிளும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல போட்டு சொல்லிடுறேன். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுதான் பேசிக் கெமிஸ்ட்ரியில இப்படிதான் நடக்கும். இது வந்து உங்களுக்கு இதை பத்தி கிளியரா ஸ்கூல்ஸ்ல டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் திஸ் இஸ் ட்ரூத். இப்போ ஆக்சிடேஷன் நடந்திருக்கு மேம், அங்க ஆக்சிடேஷன் நடந்திருக்கு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து செகண்ட் ஸ்டெப் போறப்ப அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடந்திருக்கான்னு பார்க்கணும். இங்க இருக்கிற ஆக்சிஜனுக்கும் இங்கேயும் ஆக்சிஜன் என்னதான் இருக்கு, பட் இட் வாஸ் இன் ஸ்டேபிள் ஸ்டேட். அகைன் நெக்ஸ்ட் பாருங்க, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், அகைன் இங்க ஒரு ஆக்சிஜன் வந்திருக்கா. ஸோ அப்போ நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க கண்டிஷனை விட இங்க ஒரு எக்ஸஸா ஒரு ஆக்சிஜன் இருக்கு, தென் that is oxidation has happened here. Okay, addition of oxygen. எப்பெல்லாம் ஆக்சிஜன் ஆட் ஆகுதோ அப்பெல்லாம் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடும். எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி this hydrogen will go out. ஓகே, ஸோ இன்னும் நீங்க நல்லா கிரவுண்ட்ல போய் பிரேக் பண்ணீங்கன்னா இதையே நீங்க எலக்ட்ரான் கான்செப்ட்ல பேசலாம். ஓகே, இவங்களும் எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருப்பாங்க, இவங்களும் எலக்ட்ரானை வெளில கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ வெளியில யாரெல்லாம் எலக்ட்ரானை கொடுத்துட்டாங்களோ அவங்கலாம் ஆக்சிடேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் எலக்ட்ரானை பிடிச்சி வாங்குறாங்களோ அவங்கெல்லாம் ரெடக்ஷன் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஒருத்தன் எலக்ட்ரானை வெளியில கொடுத்துட்டான் அப்படின்னா அவன் ஆக்சிடேஷன் பண்றான்னு அர்த்தம். ஒருத்தன் எலக்ட்ரானை உள்ள வாங்குறான் அப்படின்னா அவன் ரெடக்ஷன் பண்றான்னு அர்த்தம். ஓகே,
நீங்க வந்து அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து இட் இஸ் அப் டு யூ. பட் இது வந்து ரொம்ப மோஸ்டாலாம் கேட்கறது இல்ல. பட் இந்த எலக்ட்ரான் கான்செப்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியுதா? எஸ், ஓகே. Nikita has understood and Yogesh also understood. Okay, what about Saravana? எஸ், எல்லாத்துக்கும் புரிஞ்சதுனால் பெட்டர். உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் ஒரு தடவை வேணா சொல்றேன். ஓகே, குட். ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ ஐடியா ஆஃப் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நம்மளுக்கு இப்போ கிளியரா இருக்கு. இதுல இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போலாம். ஓகே, இது நான் ஆக்சுவலி இப்போ வந்தவங்களுக்காக நான் அகைன் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இப்போ நான் பேசிக் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு மட்டும் தான் பேசிக்ஸ், நாளைக்கு அப்படியே டைரக்டா சாப்டருக்குள்ள போயிடுவேன். ஸோ 4 to 3 கொஸ்டின்ஸ் இந்த பேசிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கேட்பாங்க. என்சிஆர்டில இருந்து கொஞ்சம் டெப்தா போனாம தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் வெயிட்டேஜ் ஃப்ரம் தட். ஓகே, நெக்ஸ்ட். How to find the oxidation and reduction of a reaction? மேம் இப்போ எனக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நான் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? அங்க ஆக்சிடேஷன் நடந்திருக்கா, ரெடக்ஷன் தான் நடந்திருக்கா, நான் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப டிஃபிகல்ட் ஆச்சே அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு மெட்டல் தரேன், சோடியம் தரேன்னு வச்சுக்கோங்க. சோடியமோட அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்னன்னு சொல்லுங்க என்கிட்ட. 1s2 1s1 சாரி S1 S2 ஓகே. ஓகே, ஃபைன். ஸோ நீங்க இப்போ வந்து ஒரு சோடியம் மெட்டல் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோடியம் மெட்டல் இஸ் பிரசன்ட் இன் குரூப் 1. குரூப் 1ல தான் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பீரியாடிக் டேபிள டெஃபினட்டா எல்லாருமே படிக்கணும். பீரியாடிக் டேபிள் படிக்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ பீரியாடிக் டேபிள கண்டிப்பா எஸ் பிளாக் இருக்கு இல்லையா, எஸ் பிளாக்ல இருக்க இந்த 2 இடத்துல இருக்கிறதுக்கும் உள்ள கான்ஃபிகரேஷன் S1 S2, இதோட அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் S1, இதோட அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் S2. இந்த குரூப்ல யாரு இருந்தாலுமே அவங்களோட ஷெல்லுல இருக்க லாஸ்ட் பகுதியில ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல S1 S2ன்னு போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ரிவைஸ் பண்ணி படிங்க. இல்லை நான் வந்து இன்ஆர்கானிக் பேசிக்ஸ் நடத்துறப்ப நான் அதையும் டீச் பண்றேன். ஓகே, ஸோ outermost configuration for sodium அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is S1. ஓகே, நான் வந்து சொல்றேன் S ஆர்பிட்டால் அப்படிங்கறத நீங்க எப்படி எடுத்துக்கலாம், பஸ்ல இருக்க 2 சீட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, பஸ்ல இருக்க 2 சீட். இப்ப பஸ்ல 2 சீட் இருக்கு அப்படின்னா அந்த 2 சீட்மே எப்படி இருக்கும், ஒரே இடத்துல தானே இருக்கும். அது அந்த 2 சீட்ஸ்மே தனித்தனியே பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்க மாட்டாங்க, ரெண்டுமே சேர்த்து பக்கத்துல பக்கத்துல இருக்கும். அப்படிதானே இருக்கும். சோ அந்த மாதிரிதான் எஸ் ஆர்பிட்டாலும் இருக்கும், பக்கத்துல பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கு. ஓகே, ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கு. அந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு வந்து அப்படி இருக்க ஒரே ஒரு இடத்துல இப்படி உட்கார்ந்து இருக்கிறது அதுக்கு பிடிக்கல. அதுக்கு ஒண்ணு வெளியில போயிட்டா இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, இன்னொருத்தவங்க வந்தாச்சும் உட்காரலாம். அப்ப இன்னொருத்தவங்க வந்து உட்காரலாம், இன்னொருத்தவங்க வந்து உட்காரலாம். அப்படிங்கிறப்போ ஒரு இன்னொருத்தவங்க வந்து 2 பேரா வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்னா உட்காந்துக்க முடியும். இல்ல அப்படின்னா அவங்களால உட்கார முடியாது. அதனால இந்த ஒரு எலக்ட்ரான் வெளியில போயிடுச்சு அப்படின்னா இந்த இடம் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா? இப்படி இருக்கிறப்போ இது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஆனா இப்படி இருக்கிறப்போ இது கொஞ்சம் அன்ஸ்டேபிளாவே இருக்கும். அதனால இந்த ஒரு எலக்ட்ரானை மட்டும் நம்ம எப்படியாச்சும் கிக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க ஒரு எம்டி ஆர்பிட்டால் வந்துடும். இந்த எம்டி ஆர்பிட்டால் இஸ் ஹைலி ஸ்டேபிள். கெமிஸ்ட்ரியில நீங்க எதை எடுத்து படிச்சாலும் அந்த சப்ஸ்டன்ஸ் ஸ்டேபிளா இல்லையா? இப்போ உப்பே இருக்கு அப்படின்னா உப்பை நான் இப்ப என் கையில இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த உப்பை என்னால கண்ணால பார்க்க முடியாது, அந்த உப்பு அப்படியே இருக்கும். அப்படியே இருக்குன்னா என்ன அர்த்தம், அது ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே உங்களால வந்து ஒரு ஆவி பறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆவியை தூக்கி கையில இப்படி பிடிச்சிட்டு ஆவி அங்கேயே இருக்குமா? இருக்காது, அதுக்கு டக்குன்னு எங்கேயாச்சும் போயிடும். அப்படின்னா அதெல்லாம் என்னது, அன்ஸ்டேபிளான ஸ்பீஷீஸ். ஓகே, கையில் நிக்குது, உங்களால பார்க்க முடியுது, இட் இஸ் ரிமைன் இன் யோர் ஹேண்ட் ஃபார் 3 minutes ஆர் ஈவன் ஃபார் 3 seconds.
then that should have some stability. But if it is go away, then we can say that it is unstable. Okay. So again, some different peoples have came here. Varun Harihara. Okay, Varun. I'm putting the name of Varun and Muhammad Qasim. So we welcomes you to the NEET champ. So we are starting the basics of organic chemistry. So join with us for the tremendous explanations you will be getting. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற சாப்டர் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர், சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக என் கூட டியூன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் நிறைய நீட் கொஸ்டின்ஸையும் நிறையா பேப்பர்ஸில் இருக்க சம்ஸையும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். உங்ககிட்ட இருக்க டவுட்ஸையும் யூ கேன் புட் இட் டவுன் இன் த சாட் பாக்ஸ். ஐ எம் அவைலபிள் டு ஆன்சர் யுவர் குவரிஸ். ஓகே, எஸ். ஸோ அன்ஸ்டேபிளா இருப்பாங்க இந்த எஸ் ஆர்பிட்டால இருக்கிறவங்க. அப்போ இவங்க கிட்ட ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஹாப்பி, ஒரு பிரச்சனை இல்லை, ஒருத்தர் வெளில போகணுன்ற அவசியம் இல்லை. ஆனா ஒருத்தர் மட்டும் இருக்கிறப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நான் வெளியில போயிட்டேன்னா இங்க வேற யாராச்சும் ரெண்டு பேர் வந்து இருக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணிடும், வெளியில போயிடும். இது வெளியில போயிடுச்சுன்னா இங்க ஒரு வேக்கண்டான இருக்கும். இதை நம்ம கெமிஸ்ட்ரி என்ன சொல்றோம், எம்டி ஆர்பிட்டால். எம்டி ஆர்பிட்டால். ஒரு ஆர்பிட்டால் ரொம்ப எம்டியா இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். சரியா? சோ எம்டி ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஹைலி ஸ்டேபிள். சோ திஸ் இஸ் வாட் வி ஆர் புட்டிங் டவுன். அப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் வெளியில போகுதுன்னு வச்சுக்கோங்க, இதை நம்ம இந்த பினாமினன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், loss of electron. If there is a loss of electron is happening, what term would you give? Oxidation or reduction? Put it down in the chat. Oxidation from Yokesh. Yes. So அப்ப நம்ம சொல்லலாமா, சோடியம் மெட்டல் வந்து ஆக்சிடேஷன் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? So yes, சரவணா யூடியூப், குட். So அப்போ நம்ம இங்க கன்சிடர் பண்றோம், அப்போ சோடியம் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் இப்படி இருக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லப்பா, நான் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டேன்னா கூட நான் நிம்மதியா இருப்பேன், என்கிட்ட எம்டியா ஒரு ஆர்பிட்டால் வந்துடும், நான் ரொம்ப ஸ்டேபிளா இருப்பேன். ஆனா நான் என்ன பண்றேன், உனக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்றேனே அப்படின்னு சொல்லி சோடியம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வெளியில கொடுத்துரும். எப்போ ஒரு எலக்ட்ரான் அதுகிட்ட வெளியில போகுதோ அப்ப இங்க பிளஸ் சார்ஜ்னு ஒண்ணு வரும். இப்ப இங்க ஒரு எலக்ட்ரான் போனா இங்க ஒரே ஒரு பிளஸ், இங்க ரெண்டு எலக்ட்ரான் போனா இங்க 2 பிளஸ், அதான் இப்படி போடுவோம். ஆனா இது பாசிபிளா? 2 பிளஸ் இஸ் பாசிபிள். ரெண்டு எலக்ட்ரான் இது வெளியில இதனால கொடுக்க முடியுமா? இதுகிட்ட ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு, இதனால ரெண்டு எலக்ட்ரான் வெளில கொடுக்க முடியுமா? No or yes? No. Yes. So come on, Varun and Muhammad Qasim, you are also welcomed to put your answers in the chat. Okay, good. Okay, so அப்ப இவங்கனால Na2+ என்ன பண்ண முடியாது, ஃபார்ம் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன பண்ணலாம், கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் ஃப்ரேம் பண்றப்போ Na+, Na2+ எல்லாம் போடுவாங்க. நம்ம என்ன நினைச்சுக்குவோம், எஸ் ஆர்பிட்டால்ல 2 சீட் இருக்கு, அப்ப 2+ பாசிபிள் தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்மளுக்கு இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்ப நம்மளுக்கு என்னென்ன ஐடியாலாம் தெரிஞ்சிருக்கணும், நமக்கு எஸ் ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியணும், நம்மளுக்கு அது இப்படிதான் அரேஞ்ச் ஆகுதுங்கிற விஷயம் தெரியணும், அது இப்படி இருந்தாதான் ஸ்டேபிளா இருக்குங்கிற விஷயம் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கான்செப்ட் எடுத்து எழுதுவோம், டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் எப்போ, நீங்க ஸ்டார்டிங்ல இருக்கிறப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பட் இஃப் யூ டேக் 2 and 3 days of practice, you will be get to know. Okay, it is very easy, simple. கொஞ்ச நேரத்துல நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க. ட்ரை பண்றீங்களா? நான் சில சம்ஸ்லாம் சில ஒரு 2 காம்பவுண்ட் நான் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம இது பண்ணலாம். இது ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணுமா, ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணுமான்னு சொல்லுங்க. ஓகே, ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, போய் கூகுள்லயோ இல்லை எதுலயோ டைப் பண்ணுங்க, வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் மெக்னீசியம்னு போடுங்க, உங்களுக்கு ஒண்ணு வரும். வந்தக்கு அப்புறமாட்ட நான் போட்ட மாதிரி ஆர்பிட்டால் போடுங்க.
போட்டுட்டு என்ன ஸ்டேட், வெதர் mg plus mg2 plus mg3 plus எந்த ஸ்டேட் பாசிபிள்னு பார்த்து எனக்கு சொல்லுங்க. ட்ரை பண்ணலாம்ல ஈஸியா. if both boxes having one electron, it is stable ma'am. It is stable, but என்ன சொல்றது, அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து வெளியில போக ரெடியா இருப்பாங்க. சரி இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க நம்ம வழி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இப்ப 2 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்னன்னா ஸ்டேபிள் தான், 2 எலக்ட்ரான் இருந்தா ஸ்டேபிள் தான், இல்லைன்னு சொல்லல. பட் என்ன பண்ணுவாங்க, இல்ல நீங்க வந்து இப்ப வெளியில போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து வச்சுக்கோங்க. 2 பேருமே ஹாப்பியா வெளில போயிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிரும். ஓகே, even for 1 electron, even for 2 electron if they present, 1 electron கம்பேர் பண்றப்போ 2 electron stable தான். But if there is a situation to go out, then they freely go out. Okay, okay, good. So like யோகேஷ், எவ்வளவு பேத்துக்கு டவுட்ஸ் இருந்தாலும் ஈவன் அது ரொம்ப சில்லியா இருந்தா கூட no issues, put it down in the comment. So we are in the phase of learning timeல நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய குழப்பம் வரும். எவ்வளவு பெரிய குழப்பமா இருந்தாலும் no issues, put it down in the chat. I'm here to answer your queries. Okay, okay. So எத்தனை பேர் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துட்டீங்க? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். One is to 2 is to 2p6 3 is to wow பா கஷ்டப்பட்டு எழுதுறீங்களா காப்பி பேஸ்ட் பண்ணீங்களா? ஸோ நம்மளுக்கு தேவை அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதனால நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா 1s2 2s2 2p6 3s2 இருக்கா, எனக்கு தேவை அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ இதை மட்டும் நான் தூக்கி நான் என்ன பண்றேன், 2 எலக்ட்ரான் இருக்குங்கிறது என் கண்ணுக்கு தெரியுது. நான் என்ன பண்றேன், இதுக்காக நான் 2 எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டேன். 2 எலக்ட்ரான் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே நான் வந்து பிளஸ்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, அதனால இது என்ன பண்ண ரெடியா இருக்கும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானை மட்டும் இது வெளியில கொடுக்காது. இதை தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேம் வெதர் mg பிளஸ் இஸ் பாசிபிள், பிளஸ்னா என்ன அர்த்தம், ஒரே ஒரு mg மட்டும் வெளியில எலக்ட்ரானை கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு mg ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் வெளில கொடுத்தாதான் mg பிளஸ் ஃபார்ம் ஆகும். mg பிளஸ் ஒரே எலக்ட்ரானா அவங்க போக மாட்டாங்க இல்லையா. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரே சீட்ல உட்காந்துருக்கீங்க, இன்னொருத்தவங்க வந்து பாப்பா எந்திரின்னு சொன்னா நீங்க உங்க சீட்டை விட்டு கொடுத்துருவீங்களா? ஒண்ணு 2 பேருமா எந்திரிப்பீங்க, இல்ல எந்திரிக்காமலே அங்கேயே இருப்பீங்க, அப்படித்தானே பண்ணுவீங்க. அதேதான் இங்கேயும். ஒன் இஸ் நாட் ஈவன் பாசிபிள், 2 பேருமா சேர்ந்துதான் வெளியில போவாங்க. ஸோ mg go out as 2 electrons, hence 2 plus. எத்தனை எலக்ட்ரான் வெளில போதோ அத்தனை பிளஸ் இங்க நீங்க போடுவீங்க, அவ்வளவுதான். சரியா? Are you get my point? Yes, neon 3s2 good. ஸோ இனி எந்த ஒரு குழப்பமும் இல்லையே. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடேஷனை எப்படி நம்ம பண்ணணும், இது ஆக்சிடேஷன் தானா இது ரெடக்ஷன் தானா அப்படிங்கறத இப்போ உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஓகே, ஸோ இதே உங்களுக்கு நான் இப்படி ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே, ஓகே நான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தனியா கொடுக்குறேன் லாஸ்டா. இப்போ நம்ம வந்து ஹைபிரிடைசேஷன் அப்படின்ற டாபிக் உள்ள போலாம். இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இதை நல்லா கிளியரா நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன், கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யாராச்சும் ரொம்ப ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கும் லிங்கை ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ண சொல்லி இந்த 1 வீக் ஆர்கானிக் பேசிக்ஸை நல்லா லேர்ன் பண்ணிக்க சொல்லுங்க. ஏன்னா ஆர்கானிக் பேசிக்ஸ் ஒழுங்கா தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயத்த கூட சால்வ் பண்ணிடலாம். ஸோ குட் தாட்ஸ் லீட்ஸ் டு அ குட் பாத். நீங்க நல்லது நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதான் நடக்கும் எல்லாமே. அதனால திங்க் வைஸ்லி. உங்களுக்கு இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தோணுனா கூட உங்களுக்கு சென்ட் பண்ணி அவங்களையும் பார்க்க வைங்க.
நீங்களும் நல்லா இதை ஃபுல்லத்தையும் நல்லா லிசன் பண்ணுங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஆனது ஹைபிரிடைசேஷன். ஸோ இதுல எங்க டவுட் வந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, டக்குன்னு சாட்ல போட்டிருக்கேன், நான் வந்து பார்த்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். எஸ், ஸோ டிலே பண்ணிடாதீங்க, டவுட் வந்துச்சுன்னா டக்குன்னு போட்டுருங்க. ஓகே, ஸோ ஹைபிரிடைசேஷன் ஹவு மச் இம்பார்ட்டன்ட், ஏன்னா இந்த ஒரு ஹைபிரிடைசேஷனை வச்சு 3 டாபிக் இதோட லிங்க்ல இருக்கு. அந்த 3 டாபிக் லிங்க்ல இருக்கிறதையும் நான் ஒன்னா இப்போ சொல்ல போறேன். ஸோ நல்லா கீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் எழுதிக்கோங்க, டவுட் வந்து டக்குன்னு போட்டுருங்க. ஓகே, ஸோ ஒரு ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்றப்போ 2 ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆகி ஒரு ஹைபிரிட் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். ஆர்பிட்டால் அது என்ன மேம், இது எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த ஷெல்லு சப்ஷெல்லுன்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் ஆர்பிட்டால்னு ஒண்ணு, அப்புறம் ஹைபிரிட் ஆர்பிட்டால்னு ஒண்ணு. இதெல்லாம் என்னது இதெல்லாம் எதுக்கு? ஆக்சுவலி இது எல்லாமே கிளாசிக்கல் மாடல். அந்த காலத்துல அவங்க வந்து இப்படிதான் எலக்ட்ரான் இருக்கும், இங்கதான் அது இருக்கும், இப்படிதான் இருக்கும்னு சொன்னாங்க. இந்த காலத்து அப்படியான்னு நீங்க போய் அட்டேச்சும் கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து எல்லாத்தையும் மாத்திருச்சு. எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருக்காது, எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருக்கும், எங்க இருக்கும் நம்மளுக்கே தெரியாது. நம்மளால ப்ராபபிலிட்டியை தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர்த்து அந்த எலக்ட்ரான் இங்கதான் நிற்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. Now the thing changed. Okay, so two orbitals join to form a hybrid orbital. Okay, இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா sp2 sp sp3 இவங்க எல்லாமே ஹைபிரிட் ஆர்பிட்டால். இவங்க எல்லாமே ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ். ஏன் ஹைபிரிட்னு சொல்றீங்க மேம் அப்படின்னா, ஒரு s ஆர்பிட்டாலும் ஒரு p ஆர்பிட்டாலும் ஜாயின் ஆகி ஃபார்ம் ஆயிருக்கிறவங்க தான் இவங்கெல்லாம் ஒரு ஓவர்லாப்பால ஆயிருக்காங்க. இவங்கெல்லாம் பியூரான ஆர்பிட்டால்ஸ் கிடையாது. ஓகே, if you take the s orbital structure of atom படிச்சிருப்பீங்க, it is spherical in shape. Spherical in shape அப்படின்னா இது ரவுண்டா இருக்கும் s orbital. If you take the p orbital, it is dumbbell shape. இப்படி இருக்கும் p orbital. இதே d orbital எடுத்துக்கோங்க, d orbital is double dumbbell shape. அது எப்படி இருக்கும்? இங்க ஒரு டம்பிள் இருக்கும், இங்க இருந்து இப்படி ஒரு டம்பிள் இருக்கும். சோ இந்த மாதிரி இப்ப இந்த ஒரு s ஆர்பிட்டாலும் இப்படி ஒரு p ஆர்பிட்டாலும் ஒரே ஒரு s ஆர்பிட்டாலும் இதுதான் உங்க p ஆர்பிட்டால். ஓகே, இதுதான் உங்களோட s ஆர்பிட்டால். இது ரெண்டுமே ஜாயின் ஆகிற இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, தெரியுதா? இட் இஸ் கிளியர் டு யூ பீப்புள்? இது வந்து தெளிவா தெரியுதான்னு பாருங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா கூட போடுறேன் பெருசா. ஓகே, இப்ப நீங்க பாருங்களேன், பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு p ஆர்பிட்டாலும் ஒரு s ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆகிறப்ப நான் இங்க ஒரு கிரீன் கலர்ல காட்டியிருக்கேன் இல்லையா, இதுதாங்க ஒரு சிக்மா பாண்டுன்னு சொல்லுவோம். இததான் ஒரு பாண்ட், ஒரு சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்றோம். இது நீங்க இன்னும் எப்படி கிளியரா பார்க்கலாம் அப்படின்னா, இப்படிதான். இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஒரு கார்பன், இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா இதோட ஒரு ஆர்பிட்டாலும் இதோட ஒரு எஸ்ஸும் சேர்ந்துதான் இங்க இருக்க ஒரு சிக்மா பாண்ட் அப்படிங்கிறது. இங்க இருக்கு இல்லையா ஒரு சிக்மா பாண்ட், கொஞ்சம் கோலரா இருக்கு. ஓகே, சோ இதுதான் உங்க கார்பன், இதுதான் உங்க ஹைட்ரஜன், இங்க ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அதுதான் இது. இதோட ஆர்பிட்டால இது கொடுத்துருக்கும், இதோட எஸ் ஆர்பிட்டால இது கொடுத்துருக்கும், ரெண்டும் சேர்ந்து இந்த கிரீன் கலர் தான் இந்த பாண்ட். இஸ் இட் கிளியர் நவ்? இப்ப நான் என்ன ஓவர்லாப்னு சொல்றேன், என்ன ஆர்பிட்டால்னு சொல்றேங்கிறது கிளியரா இருக்கா ஃபார் எவ்ரிவன்? ஓகே, யோகேஷ் got the point. What about Nikita, Saravana? Yes, okay. What about Nikita? Is you having any problem with this? No, don't hesitate to ask me the queries. Okay ma'am, இது எனக்கு புரியல, இல்ல நீங்க ஸ்பீடா போறீங்கன்னா கூட you can put it down. Okay, now we are in the phase of learning, நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால டவுட் கேட்டா மேம் திட்டிடுவாங்களோ அப்படிலாம் நீங்க நினைக்காம you just
put down your doubts. Okay, சரியா? ஸோ இப்படி இந்த மாதிரி ஹெட் டு ஹெட் நடக்கிறதுனால சிக்மா பாண்டுன்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. மேம் அப்போ பை பாண்டு நிறைய பேர் ஏதோ சொல்லிட்டே இருக்காங்களே, அப்போ அந்த பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பை பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இங்க ஒரு பை பாண்ட் இருக்கும், அதே மாதிரி இங்க ஒரு பை பாண்ட் இருக்கும். இந்த ரெண்டு பை பாண்ட் என்ன ஆகும், ஹெட் டு ஹெட் இப்படியே ஓவர்லாப் ஆயிப்போங்க. இப்படியே ஓவர்லாப் ஆகிறதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பை பாண்ட் அப்படின்னு, நம்ம இதை தான் பை பாண்டுன்னு சொல்றோம். இந்த இடத்துல இருக்கிறது சிக்மா பாண்ட், இங்க இருக்கிறது பை பாண்ட். மேம் அப்ப கீழே இருக்கிறதும் இன்னொரு பை பாண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இப்படி ஓவர்லாப் ஆகிறாங்க, டுகெதர் ஜாயின் டு ஃபார்ம் த பை பாண்ட். போத் ஆர் ஜாயின் டு ஃபார்ம் த பை பாண்ட். ஒன் மட்டும் இங்க இது மட்டும்தான், இது ஒரு பை பாண்ட், இது ஒரு பை பாண்ட். அப்ப இந்த இடத்துல வந்து ரெண்டு பை பாண்ட், ஒரு சிக்மா பாண்ட். இட் வாஸ் நாட் கிளியர். ஒரே ஒரு ஆர்பிட்டால், ஒரே இன்னொரு ஆர்பிட்டால், இதுதான் பார்க்கணும். 1 and 2 join to form only one pi bond. If I'm having another pi bond like this, okay, if I'm having another pi bond like this and this is also do an interaction, then this is a pi bond. Let's say this is another pi bond with 3 and 4 அப்படின்னா 1 and 2 சேர்ந்தது ஒரு pi bond, 3 and 4 சேர்ந்தது இன்னொரு pi bond. இங்க இருக்கிறது ஒண்ணு. சோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க என்ன சொல்லணும், 2 pi plus 1 சிக்மான்னு சொல்லணும். இது இல்லாத கண்டிஷன்ல இது மட்டும், இதெல்லாம் இல்லாத கண்டிஷன்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை நீங்க சொல்லவே கூடாது. ஓகே, இஸ் இட் கிளியர் நவ்? இல்லை எங்கேயாச்சும் குழப்பம் இருந்துச்சுன்னா டக்குன்னு கேளுங்க. மேம் இந்த மாதிரி கொச்சன்னு இருக்கு, எனக்கு புரிய மாட்டேங்குது, நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா கூட ஐ எம் ரெடி டு டெல் யூ. ஜஸ்ட் டெல் மீ whether you got my point or not. எப்படி ஒரு பை பாண்ட் வருது மேம்? ஐ வாண்ட் திஸ் பாண்ட் இன் டேபிள். ஓகே, CH. You tell, okay, tell one more time. Okay, I will tell you again. Okay, நம்ம இதை இன்னும் நல்லா கிளியரா படிக்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கலர் யூஸ் பண்ணி சொன்னா தான் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஃபர்ஸ்ட் p ஆர்பிட்டால நான் இப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு p ஆர்பிட்டால நான் இப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். அகைன் இப்படிதான் வரும். ஓகே, ஓகே, ஃபர்ஸ்ட் p ஆர்பிட்டால் இது. இப்போ இந்த p ஆர்பிட்டால் என்ன பண்ணுது அப்படின்னா ஹெட் டு ஹெட் ஓவர்லாப் பண்ணுது. சோ இப்போ இந்த ஓவர்லாப் பண்ணதுனால இந்த கிரீன் ஓவர்லாப்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு பை. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு பை ஆர்பிட்டால் இப்படி இருக்கு. இப்ப இந்த பை ஆர்பிட்டால் இன்னொரு இன்டராக்ஷன் பண்ணுது. நல்லா பாத்துக்கோங்க, எதுக்கும் யாருக்கும் உள்ள இன்டராக்ஷன். ஓகே, சோ இந்த இன்டராக்ஷன் தான் உங்களோட செகண்ட் பை, தட் இஸ் இன்னொரு பைங்கிறத நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகே, சோ இட் இஸ் கிளியர் நவ். ஈவன் நான் இங்க ரெண்டு இன்டராக்ஷன் போட்டிருக்கேங்கிறதுனால ரெண்டு பை ஆர்பிட்டால் இந்த ஒரே ஒரு சிங்கிள் இது பண்ணுது அப்படிங்கிறது இல்ல. இந்த ஒரு சிங்கிள் கொடுக்கறது ஒரு பையனை நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். இன்னொன்னு அந்த பிங்க் கொடுக்கறத நம்ம இன்னொரு பைவா கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகே, தே ஆர் டிஃப்ரெண்ட், தே ஆர் நாட் சேம். ஸோ ஜஸ்ட் நான் எப்படி எழுதிருக்கேன்னா அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் கேட்ட உடனே கண்டிப்பா இது வாலடைல் ஆயிரும், உங்க மண்டையில தூரமா போயிடும். இது கிளியரா இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா அகைன் நான் சொல்றேன். Yes, ma'am. Okay. What about Nikita? Okay, you want CH bond also. Okay. So இது வந்து PP orbital of the
two compound, ரெண்டு compound pp orbital. Let's see the p orbital also and s orbital. இது ஒரு ஸ்பீஷீஸ் ஓட p orbital இப்படி இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு s orbital வருது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்றாங்க. This is the bond of sigma bond. Okay, இந்த yellow கலர்ல இருக்கு இல்லையா, இது ஒரு s orbital. இந்த பக்கமா இருக்கு இல்லையா, இவங்க ஒரு p orbital. This is p orbital, this is s orbital, this is from c, this is from h. This form the sigma bond in the interaction தான் அது. So sigma bond இப்படிதான் ஃபார்ம் ஆகும். மேம் அப்போ சிக்மா பாண்ட் எஸ் ஓட சேர்ந்தா மட்டும்தான் அதை நீங்க சிக்மா பாண்ட்னு சொல்லுவீங்களா அப்படின்னா, நோ, நாட் ஒன்லி வித் த எஸ் ஆர்பிட்டால். பட் இப்படி போட்டு எதெல்லாம் வந்து பிளேட்ல வச்சு ரெண்டு ஆர்பிட்டல் இப்படி ஜாயின் பண்ற மாதிரி கொடுக்குறாங்களோ, this is a p of one carbon, this is p of another carbon. ஓகே, ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்றாங்க. இந்த இடம் சிக்மா பாண்ட். இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். ஆனா இங்க என்னது, இது ஒரு கார்பன், இது ஒரு ஹைட்ரஜன். ஆனா பாண்ட் என்னதுதான், பாண்ட் என்னதான், சிக்மா பாண்ட். அங்கேயும் சிக்மா பாண்ட். சிக்மா பாண்ட் மீன்ஸ் lateral இருக்கும், head to head overlap. Is it clear right now? In table, or you need table. You need table means I have to put it எல்லாத்தையும் நான் ஒண்ணா merge பண்ணி ஒரு டேபிள்ல போடணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஓகே, சரி. Let's conclude the session. அதாவது செஷன்னா இந்த டாபிக்கை கன்க்ளூட் பண்றோம். ஓகே, ஒரு p ஆர்பிட்டாலும் இன்னொரு p ஆர்பிட்டாலும் இப்படி ஓவர்லாப் பண்றதுக்கும், ஒரு p ஆர்பிட்டாலும் இன்னொரு p ஆர்பிட்டாலும் இப்படியே இருக்கிறதுக்கும் நான் டிஃபரன்ஸை சொல்லிடுறேன். இது ஒரு p, இது ஒரு p ஆர்பிட்டால், இது ஒரு p ஆர்பிட்டால். இந்த இன்ட்ராக்ஷன் ஒன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த இன்ட்ராக்ஷன் செகண்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. So now head to head, lateral overlap. Next, this is bond type sigma pi. Okay, pi bond na இப்படிதான் ஃபார்ம் ஆகும், சிக்மா பாண்ட் na இப்படிதான் ஃபார்ம் ஆகும். ஓகே, இஸ் இட் கிளியர் now? இப்போ ஆர்பிட்டால் எப்படி ஜாயின் ஆகுது, ஏன் சிக்மா ஃபார்ம் ஆகுது, எப்படி ஒரு பை ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஹைபிரிடைசேஷன் ஐடியா இப்போ கிடைச்சிருச்சா உங்களுக்கு? Yes, from Nikita. Yes, good. Yogesh also got the point. Mohammed, good. What about Varun? Good. Okay. So, good. So, if you have any doubts, don't hesitate to ask. So, இப்போ நம்ம இந்த hybridization குள்ளார வருவோம். sp3 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, sp3 அப்படிங்கிறது அகெயின் இதுவும் அதே தான் சொல்ல வருது. sp3 பொறுத்தவரையிலும் நீங்க இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு கார்பனை சுத்தி 4 ஹைட்ரஜன் இருக்கு இந்த டெட்ராஹெட்ரல் ஃபேஷன். இதுதான் டெட்ராஹெட்ரல். ஓகே, இந்த இடத்துல யார் இருக்கானா, the goat கார்பன் இருக்காரு. இங்க யார் இருக்கானா ஹைட்ரஜன், இங்க யாருன்னா ஹைட்ரஜன், இங்க யாருன்னா ஹைட்ரஜன், அகெயின் ஹைட்ரஜன். ஓகே,
காட் த பாயிண்ட்? ஹைட்ரஜன் இருக்காங்க. ஸோ இந்த 4 பாண்டையுமே சேர்ந்தது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட ஹைபிரிடைசேஷனை பத்தி இன்னும் டீட்டெயிலா நான் இன்ஆர்கானிக்ல வந்து உங்களுக்கு அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சின்ஸ் நம்ம இப்போ ஆர்கானிக்ல இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு sp3 ஹைபிரிடைசேஷன் உங்களுக்கு ஜஸ்ட் ஹைபிரிடைசேஷன் என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். நீங்க இன்னைக்கு போய் உங்க இன்ஆர்கானிக் புக் எடுத்து இன்ஆர்கானிக் போர்ஷன் எடுத்து ஹைபிரிடைசேஷனை கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. sp3னா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு அதுல இருந்து டவுட் வந்துச்சுன்னா நாளைக்கு கேளுங்க, we will see. Okay, so carbon forms 4 bond and carbon having sigma bond. எல்லாமே பாருங்க சிக்மாவா இருக்கு, அதனால இது sp3. இதோட ஜாமெட்ரி என்னது அப்படின்னு கேட்பாங்க, ஜாமெட்ரி அப்படின்னு கேட்பாங்க, இல்லைன்னா ஷேப். ரெண்டுமே என்னது அப்படின்னா டெட்ராஹீட்ரல். டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி. நான் அப்படியே எழுத இதை கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் டவுட் வருதோ டக்கு டக்குன்னு கேளுங்க, சொல்றேன். டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி. அதே மாதிரி இப்ப பாண்ட் ஆங்கிள் அப்படின்னு ஒண்ணு கேட்பாங்க. பாண்ட் ஆங்கிள் அப்படின்னா this is 109 degree 23 or some seconds வரும், நீங்க செக் பண்ணிக்கோங்க. 23. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு இதோட அட்ரஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு இனிமேட்டு வரப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ sp3 அப்படின்னாலே எல்லா அந்த கார்பன் வந்து ஒரு பை பாண்டும் இருக்கக்கூடாது. பை பாண்ட் இஸ் நத்திங் பட் ஒரு கார்பன் இருக்குன்னா இது ஹெட் டு ஹெட் இப்படி ஓவர்லேப் ஆகி இது ஃபார்ம் ஆயிருக்கும். இதே இப்படி லேட்ரலா இவங்க கிட்ட இருந்து ஓவர்லேப் ஆகி ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னா தட் இஸ் யோர் பை பாண்ட். ஆனா இங்க என்ன இருக்கு அப்படின்னா 0 பை பாண்ட். sp3 பொறுத்த வரையிலும் 0 பை பாண்ட். என்டையரா இங்க சிக்மா பாண்ட் மட்டும் தாங்க ரூல் பண்ணுவாங்க இவங்களோட்ல. சரியா? சோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். இது உங்களுக்கு ஓகேவா? இதை எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் sp2 போலாமா? ஓகே, குட். இங்க நம்ம sp3ன்னு சொல்லவும் s1 இருக்கு, 3 p ஆர்பிட்டால் இருக்கு, இது ரெண்டுமே சேர்த்தா 100. ஓகே, அப்ப பெர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100ல 4 பகுதியா நீங்க பிரிச்சீங்கன்னா எவ்வளவு பிரிப்பீங்க? 25% பிரிப்பீங்க. அப்ப எஸ்ஸோட பெர்சன்டேஜ் இங்க எவ்வளவுதான் இருக்குன்னா 25% தான் எஸ் இருக்கு. ஆனா இந்த எஸ்ஸோட கதையை வந்து கேளுங்களேன், the story of S. Let's see the story of S. இந்த எஸ் ஆர்பிட்டல் என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்குன்னா நியூக்ளியஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறவனாச்சு இந்த இடத்துல இருப்பாங்க எஸ் ஆர்பிட்டல். அவங்களுடைய 2 சீட்டோட கண்டக்டர் சீட்டு கிட்ட இருக்கிற மாதிரி, டிரைவர் சீட்டு கிட்ட இருக்கிற மாதிரி இந்த எஸ் ஆர்பிட்டல் என்ன பண்றாங்க, கரெக்டா நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருப்பாங்க. நான் பின்னாடிலாம் இருக்க மாட்டேன்ப்பா, நான் உட்காந்தா முன்னாடிதான் இருப்பேன், நான் என்னோட இடம் முன்னாடிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ் ஆர்பிட்டல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியர் டு த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட வேலையே எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கிறது தான் அப்படின்னு அந்த நியூக்ளியஸோட இது வந்து என்னது அப்படின்னா இந்த நியூக்ளியஸோட ஒர்க்கே என்னது அப்படின்னா எல்லாத்தையும் பிடிச்சி அது பக்கமா இழுக்கிறது தான். ஏன்னா இங்க எலக்ட்ரான் இருக்கு, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். அப்போ இந்த எலக்ட்ரான் இது பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும் எது, இந்த நியூக்ளியஸ். அப்ப இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட்ல இருக்குமா? ஆமா, ரைட் ஆர் நாட்? ஸ்ட்ராங்கான பாண்ட்ல இருக்குமா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பாண்டை நம்மளால பிரேக் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்போ எஸ்ஸோட பெர்சன்டேஜ் அதிகமா இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல பாண்டு ரொம்ப ஸ்மாலா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். குட்டியா இருக்கும் ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா? இந்த 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 கதை உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸ்டோரி ஆஃப் எஸ். ஆர் யூ கெட் மை பாயிண்ட்? ஸ்டோரி ஆஃப் எஸ்ல என்னன்னா நான் இந்த ஸ்டோரி இருந்து என்னென்ன கன்க்ளூஷன் நான் பண்றேன் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து எலக்ட்ரானை ரொம்ப இழுக்கிறேன்ப்பா. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும் when
percentage of S increases, the electronegativity increases. எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிற டெண்டன்சி தான் நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு சொல்றோம், அது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னொன்னு என்ன சொல்றோம் அப்படின்னா பாண்ட் லென்த் டிக்ரீசஸ். நான் உன்னை பிடிச்சி இழுக்கிறனால நான் இங்க இருக்கேன்னா நீ இங்கதான் இருப்ப, தூரமா இருக்க மாட்டேன். ஓகே, இதுதான் பாயிண்ட். இங்கதான் நீ நிக்கணும் அப்படின்னா நீ இங்க கூட நிக்க மாட்டேன், நீ என் பக்கத்துலயே தான் நின்றுட்டு இருப்ப. அப்போ பாண்ட் லென்த் என்ன ஆகுது, இங்கேக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறதுதான் பாண்ட் லென்த் டிக்ரீசஸ். நெக்ஸ்ட் பாண்ட் எனர்ஜி. பாண்ட் எனர்ஜினா அந்த எனர்ஜியை உடைக்கிறது. ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸரா இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்தாலும் நீங்க அவங்களால மூக்கு நுழைச்சு பேச முடியாது இல்லையா? அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பாண்டை உங்களுக்கு நீங்க பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட். ஸோ பாண்ட் எனர்ஜி இஸ் ஹையர் ஆர் இன்க்ரீஸ்ட். ஓகே, இதெல்லாம் எப்ப இந்த ஸ்டோரி ஆஃப் எஸ் நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் ஆஃப் எஸ் எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ, நம்ம இப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் எஸ்னா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா எப்பனா எலக்ட்ரான் எஸ் ஆர்பிட்டாலே நான் அதிகமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, எனக்கு தூரமா இருக்கலாம் பிடிக்கல, நான் பக்கத்துல இருக்கணும் எஸ் ஆர்பிட்டால்ல தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு பி ஆர்பிட்டால் வேண்டாம், ஆனா எஸ் ஆர்பிட்டாலே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு எப்பெல்லாம் நினைக்குதோ அப்பெல்லாம் எஸ் ஆர்பிட்டாலே தான் இருக்கும். அப்ப எப்பெல்லாம் எஸ் ஆர்பிட்டாலே இருக்கும் அப்பதான் நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் எஸ்ன்னு சொல்றோம். இப்ப நீங்க ரூம்ல உட்காந்துருக்கிறதுக்கும் ஹால்ல உட்காந்துருக்கிறதுக்கும் உள்ள பெர்சன்டேஜ் போடுறீங்க அப்படின்னா நம்ம ரூம்ல அதிகமா உட்காருவோமா டிவிக்கு முன்னாடி அதிகமா உட்காரமா நீங்க உங்களுக்கு ஒன்று தெரியும் இல்லையா? அந்த மாதிரிதான் இங்கேயும் எஸ் ஆர்பிட்டால்ல இருக்கவங்க அதிகமா விருப்பப்படுறாங்களா இல்ல பி ஆர்பிட்டால்ல இருக்கிறதுக்கு அதிகமா விருப்பப்படுறாங்களா அப்படின்னு பாக்குறப்போ எஸ் ஆர்பிட்டால்ல இருக்கிறப்ப யாருன்னா அதிகமா விருப்பப்படுறாங்களோ அவங்கலாம் வந்து இந்த கேரக்டரை ஷோ பண்ணுவாங்க. என்னென்ன கேரக்டர்? அவங்களோட பாண்ட்ல இருந்து டிக்ரீஸ் ஆயிரும், ஏன்னா எலக்ட்ரானை பிடிச்சி அதை எஸ் ஆர்பிட்டால்ல இருக்கனால பிடிச்சி இழுத்து நியூக்ளியஸ் என்ன பண்ணிக்கும் பக்கத்துலயே வச்சுக்கும். அப்ப அந்த பாண்டை பிரேக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். பாண்ட் எனர்ஜி எப்படி இருக்கும், ரொம்ப ஹையரா இருக்கும். இந்த ஸ்டோரி ஆஃப் எஸ் புரியுதா? எஸ் மேம் ஃப்ரம் யோகேஷ். குட் குட். நிகிதா சரவணா. எஸ் குட். ஸோ இப்போ நமக்கு ஸ்டோரி ஆஃப் எஸ் புரிஞ்சிருச்சு. எஸ்ஸோட ஸ்டோரி இதுதான். எஸ் வந்து அதோட ஸ்டோரிய அது ரொம்ப சோகமா சொல்லிடுச்சு. நான் வந்து இப்படி பக்கத்துல நிக்கிறனால தானே நீ என்னை பிடிச்சி இழுக்கிற, எப்படி என் பக்கம் அப்ப யாருதான் வந்து எஸ்எல் யாருதான் வருவா? யாருமே வரமாட்டாங்களே. இப்படி இப்படி ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தா யாருதான் வருவா? யாரும் வரமாட்டாங்க. பார்ப்போம் இங்கெல்லாம் யார் செலக்ட் ஆகுறா, யாரு கிட்ட அதிகமா எஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சோ இங்க நம்ம என்ன பார்த்துட்டோம், 25% தான் எஸ் இருக்கு இவங்க கிட்ட. யார்கிட்ட? SP3 வந்து இப்ப என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்க கிட்ட வெறும் 25% தான் எஸ் இருக்கு. கொஞ்சம் கம்மி தான் இது. கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த ஐடியா கிளியரா இருக்கு, அதனால நான் இது கொஞ்சம் ஷார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்ததுக்கு உங்களால பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும்? SP3 அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டூ, 10 டிவைடட் பை 3. இங்க 1 ஆர்பிட்டால் இருக்கு, இங்க 2 ஆர்பிட்டால் இருக்குன்னா 3. அப்ப 100 3ஆல டிவைட் பண்ணி பாருங்க என்ன நம்பர் வருதுன்னு. டக்குன்னு எனக்கு இது பண்ணுங்க. எஸ். ஸோ இவங்க கிட்ட இவங்களை விட கொஞ்சம் அதிகமா இருக்கா, 33.33% ஆஃப் எஸ் இவங்க கிட்ட இப்ப இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் SP2, என்னால இப்படிலாம் வந்து உன்ன மாதிரி 4 காலை விரிச்சுட்டுலாம் என்னால இருக்க முடியாது, நான் வந்து சிம்பிளா பிளேனா இருப்பேன், நான் தரையில இப்படி பிளேனா இருப்பேன், ட்ரைகோனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா SP2 இருக்கு அப்படின்னாலே தட் இஸ் ஹேவிங் அ பிளேனார் ஸ்ட்ரக்சர். பிளேனார் ஸ்ட்ரக்சர். அவங்க கிட்ட ஒரு பிளேனார் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அப்படியே பிளேன்னா கீழே இருப்பாங்க அப்படியே. ஓகே, ஸோ பிளேனார் ஸ்ட்ரக்சர் அவங்க கிட்ட இருக்கும். இப்போ அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். பிளேனார்னா இப்படி இருந்தது அப்படின்னா தட் இஸ் அ பிளேனார். ஓகே,
லைக் யோர் சமோசா. ஓகே, நான் அதனால சமோசான்னு இங்கே எழுதிடுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம ஊர் சமோசா மாதிரி பாம்பே சமோசா கிடையாது. ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளுக்கு என்ன தெரிய வேண்டியது, பை பாண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க. எஸ், இட் வில் ஹாவ் அ பை பாண்ட். இட் வில் ஹாவ் அ பை பாண்ட். இதுக்கு பை பாண்ட் இருக்கு. நெக்ஸ்ட், பை பாண்ட் எவ்வளவுதான் இருக்கும்? ஒன்லி ஒன். நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஜாமெட்ரி, இதுக்கு என்னது, இங்க நம்ம சொல்லிட்டோம் பிளேனார்னு. ஸோ அதனால ஒரு கஷ்டமும் இல்லை, பிளேனார் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் பாண்ட் ஆங்கிள். பாண்ட் ஆங்கிள் இஸ் 120 டிகிரி. 120 டிகிரி. இப்படி நீங்க ஒரு இது எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, காம்பஸ்ல இப்ப நீங்க இது இங்க இருந்து இங்க போனீங்க அப்படின்னா 180 வரும். 180க்கும் இங்கே முடிஞ்சிருதும் 120. அதை நீங்க அப்படியே திருப்பி போட்டீங்க அப்படின்னா இட் இஸ் இன் பிளேனார். ஒரு பிளேன்ல இவ்வளோ ஆங்கிள்குள்ளதான் அந்த கார்பன் வந்து லொக்கேட் ஆயிருக்கும். ஓகே, இல்ல திஸ் இஸ் யுவர் 90. இது உங்க 90 இருக்கும், இங்க உங்க 180 இருக்கும், இங்கதான் 120 இருக்கும். அப்ப இவ்வளோ தூரம் ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இதை வச்சுதான் அது வந்து என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா அந்த இது பிளேனார் ஸ்ட்ரக்சரை அப்படியே ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ இங்க பர்சன்டேஜ் 33% இருக்கு. இப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், இந்த ஸ்டோரி அப்ளிகபிள் ஆகும். சரியா, இந்த ஸ்டோரி படி தான் இதுக்கும் நடக்கும் எல்லா விஷயமுமே. ஸோ நெக்ஸ்ட் எஸ்பி, இது கண்டுபிடிங்க. இதுல 2 இருக்கு. 100 2ஆல டிவைட் பண்ணீங்க எவ்வளவு கிடைக்கும்? எஸ், ஓகே குட். 50. அப்ப 50% என்னதான் இருக்கும்? இங்க எஸ் தான் இருக்கும். 50% எஸ் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சரை பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும், லீனியரா இருக்கும். சம் குரூப் லீனியர். ஓகே, இதுக்கு நான் இங்க பிளேனார் செக்ஷன் அங்கேயே எழுதிட்டேன். ஸோ இங்க நான் வந்து 1 சிக்மா 1 பை 1 சிக்மா 1 பை 1 பை. ஸோ இங்க எத்தனை பை? 1 சிக்மா பிளஸ் 2 பை. இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன், எப்படி பை ஆர்பிட்டல் ஜாயின் ஆகும்னு. ஸோ தென் தி ஸ்ட்ரக்சர் இஸ் லீனியர். இது நேர்கோட்டில் தான் இருக்கும். இதோட பாண்ட் ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் 180 டிகிரி. ஓகே, இஸ் இட் கிளியர் நவ்? இப்போ உங்களுக்கு நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த மூணுமே. 1 minute. இப்போ உங்களுக்கு இது எல்லாமே கிளியரா புரியுதா? இல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணுங்க, டக்குன்னு கீழே சாட்ல போடுங்க. Okay, take it down. If you have any doubts, put it down. Yes, tell SP one more time. Okay, Saravana, you have doubt in that. Any other one having any other doubts? Yes, ma'am. சரி, ஓகே, நான் இப்போ சொல்றேன். எஸ்பிக்கு 50% எஸ் கேரக்டர்னு சொல்லிட்டோம். எப்பெல்லாம் 50% எஸ் கேரக்டரோ அதை என்ன பண்ணுது அப்படின்னா 3 பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஒரே ஒரு சிக்மா பாண்ட், 2 பை பாண்ட். இந்த 2 பை பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறத நான் இங்க உங்களுக்கு ஒரு இதுல சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்படிதான் அந்த 2 பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல இருக்க ஒரு இந்த இடத்துல ஒரு பி ஆர்பிட்டாலும் இங்க ஒரு பி ஆர்பிட்டாலும் ஜாயின் பண்ணி தான் ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். சரியா, இது மாதிரி பார்க்கவே ரொம்ப கொச்ச கொச்சையா இருக்கு. ஐ திங்க் யூ பீப்புள் வில் கெட் மை பாயிண்ட். ஓகே, ஸோ இப்படிதான் நடக்கும். இப்படிதான் பி ஆர்பிட்டாலோட சங்கமம் நடந்து ஒரு சிக்கும் இன்னொரு சிக்கும் ஒரு ட்ரிபிள் பாண்ட் வருதுன்னா அங்க இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இப்படி நடக்குது அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? இந்த இடத்துல எப்படிதான் இருக்கும், ஒரே ஒரு சிக்மா தான், 2 பை பாண்ட். நான் சொன்ன மாதிரி இப்படி ஒண்ணு கம்பைன் ஆகி இப்படி ஃபார்ம் ஆகும்.
So this leads to the structure of linear structure. லீனியரா இருக்கு அப்படின்னா 180 டிகிரி. ஸோ அதான் 180 டிகிரி. இந்த அர்த்தம் வந்து நான் இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல ஏதாச்சும் மறுபடியும் டவுட் இருந்தா கூட நீங்க கேளுங்க. Don't hesitate to ask the doubts. Anyone have doubts? Put it down. Nikita, Yokesh, Saravana, Varun, and Mohammed. Further doubts இருந்தா கூட you can put it down. Yes, ma'am. You got the point. Good. What about rest of the people? எல்லாத்துக்கும் புரியுதா? Okay, good. Nikita, super. So இப்போ வந்து நான் உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு இந்த questions எல்லாமே. Okay, no doubt from Mohammed. Good. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஆஃப் எஸ்ஸும் கிளியரா இருக்கா? இதோட ஸ்டோரியும் சேடா இருக்கா? If it is sad, put it down sad. It is not sad, then put it no ma'am. அதுக்கு என்ன சோகம்னு போடுங்க. SP2 example explain again ma'am. Okay, SP2 என்னோட okay. SP2 பொறுத்த வரையிலும் இந்த எக்ஸாம்பிளை நம்ம எதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துலயே பாருங்க, ஒரு p ஆர்பிட்டல் ஒரு சிக்மா இன்னொரு சிக்மா இருக்கா, அந்த மாதிரி இங்க ஒரு p ஆர்பிட்டால் ஒரு p ஆர்பிட்டால், இங்க ஒரு ஓவர்லாப், இங்க ஒரு ஓவர்லாப், இந்த ஒரு ஓவர்லாப் தான் பை ஆர்பிட்டால், இந்த ஓவர்லாப் தான் சிக்மா. ஸோ இப்படி நடந்துதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, this gives you the C double bond C. ஓகே, ஸோ அதுதான் இங்க நடந்திருக்கு. ஒரு சிக்மா ஒரு பை. ஸோ இது வந்து எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பிளேன்ல தான் இருக்கும். நீங்க எங்கெங்கேயும் டபுள் பாண்டை பாக்குறீங்களோ அப்பெல்லாம் யோசிக்கவே தெரியல, தட் வில் பி இன் பிளேன். ஓகே, இந்த லீனியரா இருக்குன்னா மேம் இந்த இப்ப நீங்க இப்படி ஒண்ணு பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3D மாடல்ல நான் இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்கு, நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், இப்படி நிக்கிதுன்னு வச்சுக்கோங்க. லீனியர்னா இப்படி நிக்கும், லீனியர்னா இப்படி நிக்கலாம். உங்களுக்கு தெரியலனா நான் கிளியரா இருக்கேனா? எஸ். இப்போ நான் லீனியரா இருக்கனால லெட் மீ டேக் திஸ் வாட்டர் பாட்டில் as எக்ஸாம்பிள். ஓகே, லீனியர் அப்படின்னா இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி, ஆனா 180ல தான் இருக்கும் அது. பட் பிளேனார் அப்படின்னா இது இப்படி மட்டும்தான் இருக்கணும், இப்படி 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 மட்டும்தான் அது இருக்கணுமே தவிர்த்து இப்படி அது இருக்காது. அதை தான் பிளேனார்னு நம்ம சொல்றோம். SP2க்கும் SP3க்கும் உள்ள டிஃபரன்ஸே அதுதான். லீனியர் கேன் பி லைக் திஸ், கேன் பி லைக் திஸ். அங்கேயும் அது 180 தான் மெயின்டைன் பண்ணுது, இங்கேயும் 180 தான், இங்கேயும் 180 தான், இப்படியும் 180 தான். பட் SP2னா இட் ஷுட் பி இன் த பிளேன், இப்படிதான் அது இருக்கணுமே தவிர்த்து இதுல இருந்து எங்க வேணா எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஓகே, do you get my point of planar? Okay ma'am, Varun, good. So any other further doubts? Let's move to the questions. நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க, இப்பதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, ஓகே ஓகே ஃப்ரம் முகமது கஸ். முகமது சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். Find the hybridization of the compound. இப்போ நீங்க எனக்கு சொல்ல போறது இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்னது? What is this? It is sp3, sp2, sp3 sp2 sp. Let me give you the option so that you can put it down very easily. 1 2 3 நீங்க போடலாம். இந்த ஸ்டார் போட்டிருக்க கார்பனோட ஹைபிரிடைசேஷன் என்னன்னு போடுங்க. 1 2 3. ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்கன்னு நான் கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்காக கிளியர் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இங்க இப்படி எப்பெல்லாம் ஒரு டபுள் பாண்ட் இருக்கோ அப்பெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கணும், ஒரு சிக்மா ஒரு பை. எப்பெல்லாம் ஒரு சிக்மா ஒரு பை இருக்கோ அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலா யோசிக்காம நம்ம என்ன பண்ணிடலாம், sp2ன்னு போட்டுடலாம். அதுதானே நம்ம இங்க படிச்சோம், இங்க படிச்சோமா? இங்க 1 சிக்மா பிளஸ் 1 பை. ஓகே, அங்க வந்து ஃபுல்லாவே
பையே இருக்காது, அதனால ஜீரோ பைன்னு நான் போட்டேன். இங்க வந்து பாருங்க கிளியரா போட்டிருக்கேன். சோ அப்ப இது என்னதுதான்? அப்ப இது என்ன ஆர்பிட்டால்? இட் இஸ் your sp2 ஆர்பிட்டால். இது புரியுதா? இது புரியலனா கூட நீங்க டக்குன்னு எனக்கு போடலாம் மேம். இந்த எக்ஸாம்பிள் எப்படி நீங்க சொன்னீங்க மாதிரி எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னா கூட ஜஸ்ட் புட் இட் டவுன். ஸோ நோ ஒன்ஸ் அகேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கார்பனை சுற்றி நீங்கள் பார்க்கணும். இங்கே வந்து ஒரே ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு, இங்கே ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு. ஆனால் இங்கே என்ன இருக்கு? ஒரு சிக்மா ஒரு பை இருக்கு. எப்பயுமே கால்குலேஷன் இப்படிதான், 4மே சிக்மா அப்படின்னா இட் இஸ் sp3. ஓகே. இல்ல மேம் அங்க ஒரு சிக்மா இருக்கு ஒரு பை இருக்கு அப்படின்னா இட் இஸ் sp2. மேம் அங்க ஒரே ஒரு சிக்மா இருக்கு 2 பை ஆர்பிட்டால் இருக்கு அப்படின்னா தட் இஸ் sp. இதை வச்சு நீங்க டக்கு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. Is it okay now? ஓகே. ஸோ வருண் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே குட். ஸோ இப்போ நம்மளுக்கு இது கிளியர் ஆயிடுச்சு. இப்ப இந்த கார்பனுக்கு சொல்லுங்க அப்படின்னு நான் கேக்குறேன். மேம் இது டயக்ராமே புரிய மாட்டேங்குது, இது நீங்க என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து லைன் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைன் டயக்ராம்னா எனக்கு ஒவ்வொரு தடவையும் என்னால வந்து கார்பன் கார்பன் என்னால எழுத முடியாது. CH3 CH2. ஓகே. ஒரு கார்பனை சுத்தி 4 பாண்டு தானே இருக்கும். அப்ப சி 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 சின்னு போட்டு 1 2 3 3 ஹைட்ரஜன் இங்க, மறுபடியும் இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன், மறுபடியும் இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி எழுதுறதுக்கு ரொம்ப சோம்பேறியா இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு they are introducing a line diagram. This line diagram will make us easier. இப்போ நீங்க இந்த கார்பனை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 2 3 4 4 கார்பன் இருக்கு, 1 2 3 4. அப்ப 4 கார்பன் இப்படி எழுதலாம். இப்ப 4 கார்பனுமே sp3 அப்படின்னு தான். ஏன் 4 சிக்மா, இவங்களுக்கும் 4 சிக்மா, இவங்களுக்கும் 4 சிக்மா, இவங்களுக்கும் 4 சிக்மா. இங்க பை பாண்டே இல்லாதனால இட் இஸ் கம்ப்ளீட்லி sp3 ஹைபிரிடைசேஷன். sp3 ஹைபிரிடைசேஷன்ல இவங்க என்ன இதுல இருப்பாங்க? டெட்ராஹீட்ரல்ல இருப்பாங்க. அப்ப டெட்ராஹீட்ரல்ல அவங்களுக்குள்ள பம்பாஷன் ஆயிடக்கூடாது, அவங்களுக்குள்ள ரெப்பல்ஷன் ஆயிடக்கூடாதுன்னு இவங்க எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாங்க. அந்த 109 நான் சொன்னேன்ல பாண்ட் ஆங்கிள், அந்த ஆங்கிள் தான் இவங்க எல்லாமே இருப்பாங்க. ஸோ இட் இஸ் sp3. ஓகே. த்ரூ அவுட் sp3. அதனால நம்ம இந்த கார்பன் நம்பர் 1 நம்ம இப்படி டினோட் பண்றோம். இது கார்பன் நம்பர் 2, கார்பன் நம்பர் 3, கார்பன் நம்பர் 4. இது லைன் டயக்ராம்ல இப்படிதான் நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகே. ஸோ லைன் டயக்ராம் புரியுதா? டவுட் இருந்துச்சுன்னா கூட போடுங்க. நோ. ஓகே. சரவணா got the point. யோகேஷ் குட். வருண் and Mohammed good. Okay. No ma'am. Oh, you have some doubts. ஒரு ஓகே மேம் தான் நோ மேம் வந்ததா? அப்படிலாம் டைப் எரர்லாம் இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஸோ ஃபார் யோர் கன்வீனியன்ஸ் ஐம் அகைன் டீச்சிங். ஸோ கார்பன் 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 நம்ம ஒரே பாண்ட்ல இப்படி எழுதி எனக்கு ஹைட்ரஜனை நான் எழுதி எழுதி எனக்கு கை வழிக்குதுங்கிறதுக்காக, ஹைட்ரஜன் போடாம இருக்கிறதுக்காக தான் இந்த பாண்டு. இதை நீங்க போட்டீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் போட தேவையில்லை. நோ டவுட் மேம். ஓகே. ஸோ இப்படி நீங்க இந்த மாதிரி வரைஞ்சிங்க அப்படின்னா நீங்க ஹைட்ரஜன் இங்க போட தேவையில்லை. இதே கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இருக்கு, செகண்ட் இருக்க கார்பன்ல இங்க இப்படி இருக்கு, தேர்ட் கார்பன்ல இப்படி இருக்கு, ஃபோர்த்ல அப்படி இருக்குன்னு நம்மளே கன்சிடர் பண்ணலாம். மேம் அப்ப இந்த இடத்துல ஹைட்ரஜன் இல்ல மேம், ஒரே ஒரு ஃப்ளூரின் இருக்கு அப்படின்னா என்ன மேம் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ஒரே ஒரு ஃப்ளூரின் இப்படி போட்டுக்கலாம். மேம் இந்த இடத்துல ஒரு குளோரின் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க மேம்? புட் இட் டவுன். ஒரு குளோரின், அவ்வளவுதான். அப்ப என்னதான் sp3 தான், sp2 கிடையாது. சரியா? ஓகே. சோ கம் டு திஸ். செக் பண்ணுங்க இந்த கார்பனுக்கு sp3 sp2 sp பாருங்க.
1 or 2 or 3? Okay, everyone was putting the answers as 2, sp2, sp2, sp2. I think it's sp2. Okay. நான் எந்த கார்பன் போட்டிருக்கேன்? ஏன் அந்த கார்பனுக்கு sp2ன்னு சொல்றீங்க? சரவணா நான் சொன்னதுக்கப்புறம் 1ன்னு போட்டீங்களா இல்லை முன்னாடியே 1ன்னு நினைச்சீங்களா? Okay, so I consider Saravana is given a right answer. I wish Saravana உங்களால இதுக்கு ஏதாச்சும் ஒரு இது மேம் இதான் மேம் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு உங்களால ஏதாச்சும் சொல்ல முடியும்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டக்குன்னு போடுங்க. இந்த கிளாஸ் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட் 8:30க்கு முடிஞ்சிடும். ஸோ ஐ விஷ் த வேர்ட்ஸ் ஃப்ரம் சரவணா. அது ஏன் எதுக்குன்னா என்கிட்ட கேட்காதீங்க மேம். ஆன்சர் சொன்னதே பெரிய விஷயம். ஆம் ஐ ரைட் சரவணா? ஓகே, லெட்ஸ் சி சரவணாவோட ஆன்சர் ஏன் கரெக்ட் அப்படின்னா, நம்ம லைன் டயக்ராம் தானே பார்த்துட்டு இருக்கோம். லைன் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இங்க 4 சிக்மா பாண்ட் இருக்கணும். இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு, இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கு, இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கு. 4மே என்னதுதான்? ஸோ தட் இஸ் sp3 தான் இந்த கார்பன். இது sp2 கிடையாது. சரியா? அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த பாண்டை பிரிச்சு போட்டு பாருங்க. 4 பக்கமுமே சிக்மாவா இருந்துச்சுன்னா யோசிக்கவே தேவையில்லை. 4 பக்கமும் சிக்மாவா இல்லாத நேரத்துல நீங்க யோசிக்கணும். சரியா? இப்ப வந்து இப்படி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ட்ரிபிள் பாண்ட் சி 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 H2 H2. வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் திஸ் போத் அப்படின்னு கேக்குறாங்க. *1 *2. நீங்க என்ன சொல்வீங்க? *1 *2 and *3. வேணாம், *3 வேணாம். நீங்க இந்த *1 *2க்கு மட்டும் சொல்லுங்க. அவங்களோட ஹைபிரிடைசேஷன் என்னது? 0 by bond. 0 by bond. ஓ சூப்பர் சரவணா, ஆன்சர் பண்ணிருக்கீங்க. குட். வருண் ஹரி. ஓகே, 1 and 2 ரெண்டுமே sp3. sp சூப்பர் யோகேஷ் and நிகிதா. what happened வருண்? it is clear now. இங்க என்ன இருக்கு? ஒரு பை பாண்ட் இருக்கு, ஒரு சிக்மா பாண்ட் இருக்கு, 2 பை பாண்ட் இருக்கு. so it is both are sp. okay, both are sp. okay, so ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இருந்துச்சுன்னா put it down. so almost okay, Sarana is having 0 doubt. ஓகே, இன்னைக்கு பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்ல இது ரொம்ப பிடிக்கலையா? இந்த செஷன் ரொம்ப பொறுமையா போகுதா? வாட்ஸ் யுவர் ஃபீட்பேக்? ஜஸ்ட் புட் இட் டவுன் இன் தி சாட் ஸோ தட் ஐ கேன் என்ன மாதிரி உங்களுக்கு நாளைக்கு நடத்தலாம் அப்படிங்கிறத நான் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ஐ நீட் எவ்ரி ஒன் டு புட் யுவர் ஃபீட்பேக். ரொம்ப பெருசாக கூட எழுத வேணாம். உங்களுக்கு என்ன தோணுதோ ஷார்ட்டாக போடுங்க. இல்லை மேம் எனக்கு கெமிஸ்ட்ரியில் இது வரைக்கும் இது புரியாமல் இருந்தது, எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சதுன்னா கூட யூ கேன் புட் இட் டவுன். ஸோ டேக் யுவர் டைம் அண்ட் ரைட். ஓகே, the class is going to complete by 8:30 கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதனால ஐ நீட் எவ்ரி ஒன்ஸ் ஒப்பீனியன். எப்படி இருக்கு? இல்லைனா நான் ஏதாச்சும் நேற்று நீங்க என்கிட்ட ரொம்ப ஸ்பீடா போறேன்னு சொன்னதுனால ஐ ஜஸ்ட் கண்ட்ரோல். எனக்கு ஸ்பீடா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஸ்லோ டவுன். நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ பண்ணியிருக்கேன். இல்லை மேம் இன்னைக்கு நீங்க அதே ஸ்பீட்ல தான் போறீங்க அப்படின்னா கூட நோ வரிஸ், புட் டவுன் த சாட். Okay, Nikita is having a great confusion in SP, SP2, SP3 again. Okay, I will be clear you. Okay, Kasim, you got the things. No, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்றீங்க. Yogesh, you also got. Okay, what about Saravana and Varun?
Varun Hari Harasri. Understood, ma'am. So, okay. So for Nikita, I'm again teaching you. Okay. So simple. Bond வச்சு நீங்க கால்குலேட் பண்ணாலே நீங்க போதும். பாண்ட் மட்டும் நீங்க பார்த்தா போதும். டபுள் பாண்ட் வந்துருச்சு அப்படின்னா அங்க sp2ன்னு அர்த்தம். ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்படின்னா that is a sp hybridization. If there is no pi bonds then that is sp3. அதனால நீங்க வந்து ரொம்ப நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் திங்ஸை பாருங்க. 4 பக்கம் சிக்மா இருந்தா தட் இஸ் sp3. ஒரு பைப் ஆர்பிட்டல் வந்தாலுமே கண்ண மூடிட்டு sp2 போட்டுடலாம். 2 வந்துருச்சுன்னா யோசிக்காம sp போட்டுடலாம். அவ்வளவுதான். pi bond is the secret of finding this sp, sp2, sp3 hybridizations. Understood today's class, ma'am? Okay. Okay, ma'am. Thank you, ma'am. Good. So most of the people have no queries. Okay. உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்ப நான் இந்த ஸ்பீட்லயே நான் இனி மெயின்டைன் பண்றேன். ஸோ ஆஸ் பர் மேம் எனக்கு இந்த டாபிக் புரியல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டாபிக் உங்களுக்கு இருக்கும்ல ஹோல் ஆஃப் த கெமிஸ்ட்ரியில அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதே எனக்கு போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீக்குக்கு ஏற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் டாபிக் லைக் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, தெர்மோடைனமிக்ஸ் ஆர் கெமிக்கல் கைனடிக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தா அதையும் போடுங்க. ஓகே, now only you people are learning phase-ல இருக்கீங்க. ஸோ நீங்க படிக்கும் போது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க வந்து இதுல போடலாம். ஓகே, only chemistry doubts இருந்துச்சுன்னா you can put it on. Okay, so this is the last question for today. இது என்னன்னு சொல்லுங்க. sp2 sp3 sp sp3 from Muhammad. Okay, 1 vote. 5 பேர் இருக்கீங்க. அப்போ 5 பேர் என்ன சொல்றீங்கன்னு வரும். sp3 தானா? ஷியோரா? நோ சேஞ்சஸா? ரீசன்? Okay, Nikita, again you are facing the same problem as earlier. Earlier என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களோ அதே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களா? இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுதா? சிக்மா பாண்ட். ஓகே, குட். So for Kasim and Varun Hari Harasri. So Varun Hari Harasri. நான் உங்களுக்கு எப்படிமா ஷார்ட்டா உங்களை கூப்பிட்டா உங்களுக்கு ஓகே? அந்த ஸ்ரீனை நான் கூப்பிடுறேன். ஸோ ஐ கன்சிடர் ஸ்ரீன் இருக்கனால ஐ கன்சிடர் யூ அஸ் வருண். யூ ஓகே வித் வருண்? ஓகே, ஃபைன், குட். So for Varun and Mohammed and Saravana, Yogesh, you're all good. What about Nikita? You're facing the problem again. Are you able to find the answer? No, ma'am, I'm trying. Okay, dear. Okay. Let me break you down. Okay, you're having some problem with it. First எடுத்தோடனே நீங்க என்ன பண்ணுங்க, C3 இருக்கிறதுனால 3 ஹைட்ரஜனை போட்டுருங்க. அப்புறம் ஒரே ஒரு Cl போடுங்க. இந்த இடத்துல ஏதாச்சும் பை பாண்ட் இருக்கா? 0 பை பாண்ட். எப்பெல்லாம் 0 பை பாண்டோ அப்பெல்லாம் யோசிக்காம sp3ன்னு போட்டுடலாம். ஓகே, ஸோ நீங்க எப்பயுமே ஸ்ட்ரக்சரை பார்த்த உடனே நீங்க முடிவு பண்ணிடக்கூடாது. யூ ஹாவ் டு ஒர்க். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிகினிங்கா இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப புரிய மாட்டேங்குதுன்னா யூ ஜஸ்ட் ஒர்க் இட் டவுன். ஓகே, ஸோ லெட் மீ கிவ் யூ அனதர் எக்ஸாம்பிள். இதோட இன்னைக்கு செஷனை நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். This is your first center, second center. இந்த ரெண்டு சென்டரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சென்டர் அண்ட் ஆல்சோ செகண்ட் சென்டர். White balloons.
first and second center. SP2 and SP3. Good Nikita, you're well. Okay, இப்போ நீங்க வந்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நம்புறேன். Yes, second one is SP. Okay, first one is SP2 and second one is SP. Okay, congratulations, good. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கார்பனை போட்டுட்டோம் அப்படின்னா SP2ன்னு தெரியுது. இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், இதுக்கு யார் டக்குன்னு ஸ்பான்டேனியஸா சொல்றீங்களோ let's say they to be the winner of the day. இன்னைக்கு டேயோட வின்னர்னு நம்ம சொல்லலாம், சரியா? குக் வித் கோமாளி சிவசில எப்படி நம்ம வந்து இது சொல்றோம், செஃப், அந்த டேயோட செஃப் நம்ம எப்படி அவங்கள சொல்றோமோ, செஃப் ஆஃப் த வீக் நம்ம சொல்றோமோ, அந்த மாதிரி வின்னர் ஆஃப் த டேயா நம்ம ஒருத்தவங்கள சொல்லலாம். This is first one, second one. Third one, fourth one. Okay, third one, fourth one. நல்லா லிசன் பண்ணுங்க, யார் இதை வாங்குறீங்கன்னு பார்க்கலாம். கிளியரா ஸ்டோரி ஆஃப் எஸ் கவனிச்சவங்க அதை டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், யார் டக்குன்னு யாரோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் வருதோ they would be the winner of the day. Okay, winner of the day. யார் இந்த winner of the day ன்னு பார்க்கலாம். Let's see who going to be the winner of the day today. இந்த டைட்டில் யாருக்கு வரப்போகுதுன்னு பார்க்கலாமா? யாரோட நேம் வருதுன்னு. ஓகே, கம் ஆன், ட்ரை பண்ணுங்க. Which of the combination bond means? Combination bond means here we having two combinations of bond, right? In the 1 and 2 combination of bond, 3 and 4 combination of bond. The ரெண்டு bondல எந்த bond having higher energy? Which bond is having higher energy? Recall the story of yes. Recall the story of yes. டைம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் 2 மேம். 2 ஆப்ஷன் 2. So you are saying 3 and 4 is having the higher energy. 3 4 அதானே சொல்ல வரீங்க? Yes, okay, Varun is also saying yes, higher energy. Okay, Nikita is also saying yes. Any other answers? நல்லா போய் படிங்க, ஸ்டோரி ஆஃப் எஸ் நல்லா படிச்சீங்கன்னா இப்படி எது வந்து ஹையர் எனர்ஜியா இருக்கும், யாருக்கு எஸ் கேரக்டர் அதிகமா இருக்கோ அவங்க எலக்ட்ரானை பிடிச்சி நல்லா இழுப்பாங்க. அவங்க எலக்ட்ரானை பிடிச்சி ரொம்ப இழுக்கிறாங்க, அவங்க பக்கத்துல இருப்பாங்க. அவங்க பக்கத்துல இருக்காங்கன்னா அந்த பாண்ட் இஸ் வெரி வெரி ஹையர், அந்த பாண்டு ரொம்ப ஹை எனர்ஜில இருக்குன்னு அர்த்தம். அப்ப யார் வருவா? டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா? நல்ல ஸ்டோரி ஆஃப் எஸ் அப்ப யாருமே எழுதியே வைக்கல, நோட்ஸ்ல எழுதி வச்சிருந்தீங்க டக்குன்னு சொல்லியிருப்பீங்களே. நான் அப்பயே சொன்னேன், வெரி வெரி இம்பார்ட்டன்டானது அந்த டாபிக், அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. தட்ஸ் வெரி 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 எசென்ஷியல் அப்படின்னு நான் சொன்னேன். ஸ்டோரி ஆஃப் எஸ். When S percentage increases, the electronegativity increases, electron will pull, bond length decreases, bond energy increases. அதுதான் ஹையரா இருக்கும், அதிகமா இருக்கும்னு அதுதான் நான் சொன்னேன். அப்பனா என்ன அர்த்தம்? யாருக்கு percentage of S அதிகம்? S-க்கா, SP-க்கா? Who having higher S character? SP is having high
So if SP is having high, it is option 1. Yes. So question இந்த டாபிக் வச்சு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இப்படிதான் கேட்பாங்க கொஸ்டின். இந்த இப்ப நான் கேட்ட மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால தப்பு பண்ணாதீங்க. தப்பு பண்ணாம இது நல்ல ஸ்டோரி ஆஃப் எஸ் நல்லா படிங்க. ஸோ ஸ்டோரியை நீங்க 4 பேருக்கு சொல்லுங்க. இன்னும் 4 பேர்த்துக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மனப்படம் ஆயிடும். சரியா? ஸோ with this we are concluding the session of today. Is it boring? போரிங்கா இருக்கா? இல்லை நான் என்னோட பேட்டர்ன் ஆஃப் டீச்சிங் சேஞ்ச் பண்ணணுமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி? நோ ஃப்ரம் சரவணா. எஸ், குட். இப்போ நிக்கிதா? நோ. ஓகே. ஸோ பீப்புள் ஓகே. முகமதுக்கும் நிக்கிதாவும் தவிர்த்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் போர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சேஞ்ச் பண்ணணுமா ஸ்டைலா? ஓகே. ஃபார் யோகேஷ் இட் இஸ் நோ. Okay, so for most of the people it is no. Okay, so tomorrow you will see the rest of the basics. கொஞ்சம் basics இருக்கு. அந்த basics எல்லாமே நம்ம பார்ப்போம். Classification of organic chemistry இருக்கு. So for today we are seeing the story of yes. Okay, thank you.